பார்த்தீங்களாண்ணே, இந்த காட்டுக்குள்ள அதுவும் தனியா எவ்வளோ தைரியமாக சுற்றிட்டு இருக்குன்னு. பொண்ணு தானே அது? ஆனால் எனக்கு ரொம்ப சந்தேகமாக தான்ப்பா இருக்கு. குருவிக்கெல்லாம் இற போடாது. அந்த பொண்ணு குருவிக்கு இற போட வரலண்ணே, வேற ஏதோ காரணம் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். பேசிக்கிட்டே அந்த பக்கம் போற, நம்ம இந்த பக்கம் போகணும்ப்பா. ஆமாண்ணே, உங்கள்கிட்ட சொல்ல மறந்தே போச்சு. எனக்கு தெரிஞ்ச சாமி ஒருத்தர் இங்கே மலைக்கோயிலில் இருக்காரு. அவரைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்க்க போகிறோமா? போகிறேன்னு சொல்லு. அப்போ நீங்கள்? எனக்கு ரூமுக்கு போக தெரியும், நான் போய்க்கிடுவேன். சரி போங்க. சாமியை பார்க்க போகிறேன், மாமியை பார்க்க போகிறேன். நீ அலை வைக்கிறதே உன் பொழப்பா போச்சியா? போய் கையை காலை கழட்டி வச்சுட்டு தூங்கினா தாயா நிம்மதி. வா. சாமி வணக்கம். சாமி நல்லா இருக்கீங்களா? அட வெற்றி சிவா, வாங்க 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 வாங்க. சிவா, சாமி அங்க இருக்கு, கும்பிட்டுக்கோங்க. உட்காருங்க சிவா. இவ்வளவு சீக்கிரமா இங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சிவா. சாமி உத்தரவு, எதிர்பார்க்கலனாலும் நான் இங்கே வந்து தானே ஆகணும். பார்த்தீங்களா சிவா, ஆள் மனசுல திரும்ப திரும்ப நீங்க நினைச்ச விஷயம் எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு. மனதால் நிலைக்கப்பட்ட நினைவுகளில் உடலை கொண்டு சேர்ப்பதே இணைப்பு. சாமி ஏதோ சொன்னீங்க, ஆனா எனக்கு என்னன்னு புரியல. புரியாது சிவா, யாருக்கும் புரியாது. அதனாலதான் மனக்குதிரையை கட்ட ஊத்து விட்டு அது ஓடுற திசையெல்லாம் அது பின்னாடியே இந்த மொத்த மனித சமுதாயமும் ஓடிக்கிட்டு இருக்கு. மனத்தின் கடவே நினைவாகும். நீங்க சொல்றத பார்த்தா நான் இங்க வரணும்னு மனசுல நினைச்சதுனால தான் இங்க வந்திருக்கேன்னு சொல்றீங்களா? அதுல என்ன சிவா உங்களுக்கு சந்தேகம்? மனதால் நினைக்காத ஒன்றுக்கு ஏது செயலும் வடிவமும். நீங்க என்னை பார்க்குறப்பெல்லாம் இங்க வரணும், நிறைய விஷயம் கத்துக்கணும்னு சொல்லுவீங்கல்ல, அந்த நினைவுகள் தான் உங்களை இங்க கொண்டு வந்திருக்கு. அப்ப துள்ளு மீனும் நிழல் சண்டையும் நான் எப்ப கத்துக்க போறேன்? அவசரப்படாதீங்க சிவா. துள்ளு மீனுங்கிறது ஆத்து மீனா குளத்து மீனா இல்லை, நீங்க நினைச்சதும் பிடிக்கிறதுக்கு. அது கடல்ல இருக்கிற சுறா மீன் மாதிரி ஆபத்தானது. கரணம் தப்புனா மரணம்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் துள்ளு மீன். அதை கத்துக்கிற உத்தரவு உங்களுக்கு இருக்கான்னு பார்ப்போம். என் கூட வாங்க. இந்த கலையோட ஆரம்ப பயிற்சி தான் கல்லூரியில் நீ கற்றுக்க ஆரம்பித்த ஜிம்னாஸ்டிக் பயிற்சி. இதை முழுசாக கற்றுக்க சில வருஷங்கள் ஆகும். கலைகளோட அடிப்படையை தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம்தான். நீ யாரு, இங்கே எதுக்காக வந்திருக்குன்னு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். இருந்தாலும் உன்னோட முன்ஜென்மத்தை என்னால் கணிக்கவே முடியலை. அதுக்காகத்தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். கும்பிட்டுக்குங்க சிவா. சிவா நமச்சிவாய. சிவா நமச்சிவாய.
கடல்ல இருக்கிற எல்லா மீன்களும் துள்ளுறதில்ல. 100ல் 1, 1000ல் 1, லட்சத்துல 1, ஏன் கோடியில 1 தான் துள்ளும். அப்படி அது துள்ளணும்னா அதோட மனசுல சந்தோஷம் ஏற்படணும், உடம்புல ஒரு வேகம் ஏற்படணும், அப்பதான் அது துள்ளும். அவசியம் இல்லாம எந்த ஒரு மனுஷனுக்கும் கலைகள் கிட்டாது. அதுவும் பூர்வீக தொடர்பு இல்லாம புதுசா யாரையும் கலைகள் தேர்ந்தெடுக்கவும் செய்யாது. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை கலைகளையும் கத்துக்கிற உத்தரவு உனக்கு இருக்கு. துள்ளு மீனுங்கிற இந்த கலை உடம்ப வில்லு மாதிரி வளைக்கவும் வைக்கும், வில்லிலிருந்து விடுபட்ட அம்பு மாதிரி பறக்கவும் வைக்கும். இது உனக்கான கலை. மனசை மட்டும் எப்பவும் சந்தோஷமா வச்சுக்கோ, மற்றதெல்லாம் தானா நடக்கும். உச்சி பொழுது கடந்து மேற்க சாய்ந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கே நீ பயிற்சி ஆரம்பிக்கணும். கிழக்கில் இருந்து இடது வலமாக நாட்புறமும் ஆகாயம் பூமி பார்த்து சுற்றி நிலைத்து நிற்பது. சுற்றி சுற்றி திசையை பார்த்து நிற்கணும், அவ்வளோதானே சாமி? இப்போ பாருங்க. காலை 2 சேர்த்து உள்ளங்கை தரை தொட, தலை குனிந்து முன் சுருண்டு முதுகு தரைப்பட உருண்டு எழுவது. நேர் நின்று இருக்கை உயர்த்தி முன்பின் வளைந்து இரு உள்ளங்கையிலும் தரை தொடுவது. நேர் நின்று இரு கை உயர்த்தி இடத்தை வளர்த்த சக்கரம் போல் சுற்றி செல்வது.
கால் முன்வைத்து இருகை உயர்த்தி முன்பின் கரணம் செய்வது. என் உசுரே அதுக்குள்ளதான் இருக்கு, கொஞ்சம் பார்த்துக்குங்க தம்பி. ஹா. ஞம். ஏன்பா ஓட்ட ரெக்கார்டு எங்களை எக்ஸாம்க்கு படிக்க வர சொல்லிட்டு இங்க ஜோடியா டூயட்டா? இல்லப்பா சோலோதான். ஏய், உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ஓட்ட ரெக்கார்டுன்னு பட்ட பேர் வச்சு கூப்பிடாதானே? எனக்கு எங்க அப்பா அம்மா வச்ச அழகான பேரு மகாலட்சுமி. அதை உங்க அப்பா அம்மாவே கூப்பிட்டு போட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நீ ஓட்ட ரெக்கார்டு தான். அப்பனா நீ பென் டிரைவ், நீ மெமரி கார்டு. என்னப்பா பதிலுக்கு பதிலா? ஆமா, அதுல தானே நீங்க நியூ சாங்ஸ் எல்லாம் கேக்குறீங்க. நாங்க கேக்குறது இருக்கட்டும், அப்படி என்னதான்பா இருக்கு அந்த ஓல்டு சாங்ஸ்ல? கேட்டு பாருங்க, அப்பதான் அதோட அருமை புரியும். எங்களுக்கு புரியவே வேணாம்ப்பா, உனக்கு புரிஞ்சா சரிதான். சரிப்பா, அதை விடுங்க. நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் சொல்லவா? என்னப்பா ஒழுங்கா உட்காந்து படிக்க போறோமா? வேற என்ன புள்ள? யாரோ ஒருத்தன் ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சு அப்படியே கீழே தள்ளி, சும்மா நானும் அவனும் உருண்டு புரண்டு, அவன் என்ன பார்க்க நான் அவனை பார்க்க, நான் அவனை பார்க்க அவன் என்ன பார்க்க, அப்படியே மெதுவா எந்திரிச்சு அங்கிருந்து போயிட்டேன். போயிட்டியா? அவ்வளவுதானா? அவ்வளவுதான், வேற எதுவுமே நடக்கலையா? போருப்பா. உங்களை பொறுத்த வரைக்கும் அது போரா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது இன்ட்ரெஸ்டிங் தான். ஆமா, தரையில தான் விழுந்தியா இல்ல மாடி இல்ல மலையில இருந்து தான் விழுந்தியா? தரையில தான். எதுக்கு கேக்குற? நாங்களும் உன்ன மாதிரி விழுந்து விழுந்து போறோம், அதுக்குத்தான். என்ன திடீர்னு இந்த பக்கமா போறான்? ஐயோ, பொட்டு பிள்ளை பின்னாடி போறானே, என்ன பண்ண போறான்னு தெரியலையே.
போனான்னு தெரியலையே. ஹலோ ஏங்க ஏங்க ஹலோ, காட்டுக்குள்ளதான் கட்டி பிடிக்கிறீங்கன்னு பார்த்தா எங்கேயும் வந்துட்டீங்களா? கத்தி ஒரு குட்டை உங்க நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? அடிச்சு தோலை உரிச்சு தொங்க போட்டுருவாங்க. ஏங்க நான் அதுக்கு வரலங்க. ஓ, அப்ப வேற பிளானோட வந்திருக்கீங்களா? அப்ப கத்தி ஒரு கூப்பிட வேண்டியதுதான். பப்ளிக்ல ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாது? ஐயோ எனக்கு கொஞ்சம் பேச விடுங்களேன். பேசுங்க, உங்களை யார் வேண்டாண்ணா? ஏங்க ஏங்க கொஞ்சம் நில்லுங்களேன். உங்ககிட்ட தாங்க கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? சாரிங்க. எதுக்கு? அன்னைக்கு காட்டில் நடந்த சம்பவம் உங்கள் மனசை காயப்படுத்திருந்தா அதுக்கு தாங்க சாரி. திருடனை பிடிக்க முடியாததில் தப்பாயிருச்சு. மனசில் எதையும் வச்சுக்காதீங்க. இந்த விஷயம் மட்டும் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் எங்கள் வேலை போயிடும். தயவு செஞ்சு நீங்கள் தான் பெரிய மனசு பண்ணணும். இதை சொல்கிறதுக்கு தான் உங்கள் பின்னாடியே வந்துட்டேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. சாரி. பொட்டப்புள்ள பின்னாடி போறியாடா? அண்ணன் கூட உன்னை தப்பா நினைச்சிட்டான்ப்பா. மன்னிச்சிருப்பா. இதை பிடிப்பா, நீ முன்னாடி பா. வந்துட்டு போங்கண்ணே. உச்சா போயிட்டு வந்துடுறேன்ப்பா. தகதோம்